Hi guys, this is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி நம்ம பை அண்ட் செல்ஸ் எங்கே போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் ஒரு எஜுகேஷனல் ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய சைட்லேருந்து நான் யாரையும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு புஷ்ஷும் பண்ணலை, எந்த ஒரு ஐடியாவும் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ நான் எங்கே ட்ரேட் எடுக்க போகிறேன், நான் எப்படி ட்ரேடு பண்ணுறேன், என்னோட ஐடியாஸ் என்ன அப்படின்றத நான் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. ஓகேங்களா? என்னை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பையோ செல்லோ என்ட்ரு ஆகக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, இல்லைனா கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, இல்லாட்டி ஓனாக ஏதாவது ஒன்று கற்று வச்சுருப்பீங்க, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து லேர்ன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அது என்ன சொல்லுது? பை சொல்லுதுன்னா பை, செல் சொல்லுதுன்னா செல். அது என்ன சொல்லுது, நீங்கள் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அது ரொம்பவே பெட்டர். அதுதான் உங்களுக்கு கடைசி வரலும் ப்ராஃபிட்டாக கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிளில் இருக்குது. ஸோ 299 அவைலபிளில் இருக்குது வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட. ஓகேங்களா? ஸோ டிஸ்கார்ட் சப்போர்ட் வந்து கிடச்சிரும். ஸோ பை பண்ணுறன்னு விருப்பம் இருந்தால் என்னோடய டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக என்ன வேணாலும் பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோஎஸ்டி நெக்ஸ்ட்டு மூவ் எங்கே போகலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ யூரோஎஸ்டி லாஸ்ட்டாக ஒரு ட்ரேடு வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த ஹைக்கு மேலே ப்ளேஸ் பண்ணி பிரேக் ஈவன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஓவராலாக நம்ம டிபி வந்து இங்கே செட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டிஸ்கார்ட்லேயும் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நல்லா ட்ரேடு வந்து நல்லா டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது டிபி ஹிட் ஆயிடுச்சு. தென் இங்கே ஒரு ட்ரேடு வந்து நான் போயிருந்தேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ட்ரேடு வந்து போயிருந்தேன். ஸோ இது வந்து டிபி வந்து ஹிட் ஆகலை, நான் கரண்ட் ப்ரைஸில் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ அந்த லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் அந்த வீடியோ பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. ஸோ நான் வந்து மேலே வந்து பின் பண்ணுறேன். ஓகேங்களா? ஐக்கானில் கொடுக்குறேன், அது கிளிக் பண்ணிட்டு பார்த்துருங்க. ஸோ மார்க்கெட் ஓவராலாக இங்கே கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணியாச்சு, இதை வந்து டிபி வந்து புக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? எதை பேஸ் பண்ணி புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பேஸ் பண்ணி புக் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் விடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூமெண்ட் எங்கே போகலாம் அப்படின்றத சீக்கிரமாக பேசிட்டு வீடியோவை ஷார்ட்டாக முடிச்சிடறேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளை வந்து மார்க்கெட் எடுத்துருச்சு. ஸோ இனிமேல் மார்க்கெட் வந்து செல்லாக போகுது அப்படின்ட்டு பேசிவிட்டு இங்கே இருக்கிற சப்ளையில் செல் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற சப்ளையில் செல் போயிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பிஒய்ஸ் நடந்திருக்கு, இங்கே சோச் நடந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே சோச் நடந்திருக்கு. ஸோ இது வந்து புல் பேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது புல் பேக்கு தான். ஸோ ஒரு விஷயம், நீங்கள் வந்து எஸ்எம்சியை ஒரு மக்கப் பண்ணி படிக்கிறீங்க. எஸ்எம்சியை வந்து ஒருத்தங்க கிளாஸ் எடுக்கிறாங்க, அதை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து அப்ளை பண்ணிங்கன்னா எஸ்எம்சி மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? எந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகாது. உங்களுக்கு கரண்ட் மார்க்கெட்டில் அனுபவமும் இருக்கணும். கரண்ட் மார்க்கெட்டில் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது சோச்சு ரூல் படி பார்த்தா, எஸ்எம்சி ரூல் படி பார்த்தா இது பிஓஎஸ். ஓகேங்களா? இது பிஓஎஸ். அதே ரூல் படி பார்த்தா இது சோச்சு. ஓகேங்களா? இது சோச்சு. அப்போது நமக்கு பையினானா இங்கே இருக்கிற டிமாண்டில் பை ஆகணும், இல்லைனா கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிமாண்டில் பை ஆகணும். ஸோ அப்புறம் நான் எதுக்கு இந்த இடத்துல செல் போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். மார்க்கெட் எந்த ஒரு சப்ளைக்கு ரியாக்ட் பண்ணும், எந்த ஒரு பவருக்கு வந்து ரியாக்ட் பண்ணும். அதாவது இந்த இடத்துல நியூஸில் ஒரு ஹைலி இம்பேக்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து இங்கே கீழே போயிருக்கு. இங்கே ஒரு பிஓஎஸ் கொடுத்தாலும் மார்க்கெட் ஒரு புஷ் வந்து இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. இங்கே தான் ஒரு நல்ல
இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து நல்லா ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நான் இந்த இடத்துல என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், அதோட ரீசன் என்ன எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பாருங்கள். ஸோ நம்ம வீடியோவை சீக்கிரமாக முடிக்கணும். ஓகே, இது சோச் தான். அப்புறம் நான் இங்கே செல்லு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் மார்க்கெட்டில் அனுபவம் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நீங்களாகவே ஒரு டிசிஷன் எடுத்து மூவ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் மூமெண்ட் எங்கன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு உள்ளே வந்திருக்கு. அப்புறம் நமக்கு இந்த இடத்துல லண்டன் செஷனை வச்சு நம்ம ஒரு என்ட்ரி வந்து போனோம். ஓகேங்களா? லண்டன் செஷனில் ஒரு என்ட்ரி வந்து இந்த இடத்துல போனோம். ஸோ நான் என்ட்ரி போட்டது இந்த இடத்துல எனக்கு ட்ரிகர் ஆகலை, ஆனால் கன்ஃபர்மேஷன் என்ட்ரியில் ட்ரிகர் ஆயிடுச்சு. அது வந்து டிஸ்கார்ட்லாம் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ மார்க்கெட் இது பிரேக் ஈவன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிரேக் ஈவனை பிஒய்ஸாக எடுத்துக்கங்க. அதாவது இந்த இடத்த நம்ம என்னவா எடுத்துக்கலாம், பிஒய்எஸ். இந்த மைனர் ஸ்ட்ரக்சரில் சோச், இந்த பிரேக் ஈவன் பிஒய்ஸாக எடுத்துக்கணும். அப்போது இந்த லோ நமக்கு பிஒய்எஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது நமக்கு எங்கெல்லாம் சப்ளை இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா செல்லு தான். ஸோ நமக்கு எங்கெல்லாம் சப்ளை இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா, நமக்கு இதிலிருந்து இங்கே ஹை கொடுத்துட்டு மார்க்கெட் இங்கே லோ கொடுத்துட்டான். இது ஹை. ஸோ ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட் கீழே போயிட்டான். ஓகேங்களா? அப்போது நமக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் அதுக்குள்ளே இருக்கிற ரீஃபைன்மெண்ட்டு நமக்கு செல்லுக்கான நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேங்களா? ஆனால் இப்போ நமக்கு ஒரு சப்ளை தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் வந்து சப்ளை தானே ப்ரோ, இது ஏன் வந்து நீங்கள் எடுக்கலை, ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது சப்ளை கிடையாது, சப்ளை இங்கே இருக்குது. ஸோ இது ஏன் வந்து நீங்கள் எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி இது எந்த இடத்துல நடந்திருக்குன்னு பார்த்தலாம். ஸோ மார்க்கெட் ஏஷியனோட ஹையை மார்க்கெட் எடுத்துகிட்டு கீழே லோ கொடுத்துட்டான். கொடுத்தோன்னா லண்டனோட இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா லண்டனோட சப்ளை. ஓகேங்களா? அப்போது ஏஷியனை ஹிட் பண்ண ஹை இங்கே இருக்குது, லண்டனோட ஹை இங்கே இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து மேலே வரான், மார்க்கெட்டு மேலே வரான்னா இந்த ரெண்டு ஹையை எடுக்கிறதுக்கு பாசிபிள் ஹை. ஓகேங்களா? அப்படி இருந்தாலும் இந்த சப்ளையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒருவேளை கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா நம்ம ஒரு இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ரிஸ்கில் வந்து என்ட்ரு ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு அடுத்த செல் பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் வரைக்கும், கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் புக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்குங்க. இந்த ஃபுல் சைஸ் பாடி கேண்டலில் 5 மினிட் ரீஃபைன்மெண்ட் போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு 2 சப்ளை கிடைக்கிது. இது ஒரு சப்ளை, கீழே இருக்கக்கூடிய இது ஒரு சப்ளை. ஸோ ரீஃபைன்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெரிய சப்ளைக்கு என்ட்ரன்ஸ் பிகினிங்லே ரீஃபைன்மெண்ட் இருக்குது. அப்போது மார்க்கெட் இன்கேஸ் இந்த சப்ளையில் வந்து எடுக்குது, இந்த சப்ளைக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக 1 மினிட்டுக்கு தான் என்ட்ரி போகணும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த சப்ளை மிட்டிகேஷன் பண்ணிடுச்சுன்னா நம்ம 5 மினிட்டுக்கு என்ட்ரிக்கு வரக்கூடாது. 1 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு செல் அடிச்சிடலாம். ஸோ இதோட டிபியும் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் வரைக்கும் வைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் இந்த டிமாண்ட்லாம் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த டிபி வந்து செட் ஆகுதோ அதை வந்து நீங்களாக டிசிஷன் எடுத்து உங்களோட முடிவு தான் அது. ஓகேங்களா? ஸோ நான் இந்த டிமாண்டில் டிபி செட் பண்ணுவேன், சீக்கிரமாக பிரேக் ஈவன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பிரேக்கர் பிளாக்குக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கான். இங்கே இருக்கக்கூடிய பிரேக்கர் பிளாக்குக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஓவராலாக நமக்கு QMலும் கனெக்ட் ஆகுது,
ஓகேங்களா. QMலும் கனெக்ட் ஆகுது. ஸோ சூப்பராக வந்து பிரேக்கர் பிளாக்குக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ இந்த பிரேக்கர் பிளாக்ல நமக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோச் பண்ணிருச்சு. ஓகேங்களா. ஸோ ஏஷியன் என்ன பண்ணியிருக்கான், இந்த பிரேக்கர் பிளாக்ல மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா. நமக்கு இந்த இடத்துல சோச் பண்ணிருச்சு. ஓகேங்களா. ஸோ சோச் பண்ணதுக்கு நமக்கு இங்கே ஒரு சப்ளை, தென் இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சப்ளைவும் லிக்விடிட்டியாக ஆக்ட் ஆகிடும். ஓகேங்களா. ரெண்டு சப்ளை கண்டிப்பாக லிக்விடிட்டியாக ஆக்ட் ஆகிடும். சரிங்களா. ஓகே. இந்த லிக்விடிட்டி எந்த டைமில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் டைமில் நடந்திருக்கு. ஓகேங்களா. நியூயார்க்கோட சப்ளை இந்த இடத்துல இருக்குது. இது வந்து நியூயார்க் டைமில் நடந்த ஒரு சோச் தான். நியூயார்க் டைமில் பிஓஎஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் புஷ் பண்ணி அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. சாரி, நான் இதுக்கு முன்னாடி ஏஷியன் சொன்னேன்னா, சாரி ஏஷியன் டைமிங்னு சொல்லிட்டேன். ஓகே, நியூயார்க் டைமிங். ஓகேங்களா. ஸோ நியூயார்க் டைமிங்கில் இந்த ஒரு புஷ் வந்து நடந்திருக்கு. ஆனால் நியூயார்க்கில் நடந்தனால இது ஃபெயிலியர் ஆகாதுன்னு கிடையாது. ஓகேங்களா. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம செல் என்ட்ரி போகிறத அவாய்ட் பண்ணணும். ஸோ இது ஓவராலாக எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ட்ரேடு தான். இந்த இடத்துல நான் செல் போகிறத அவாய்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நான் செல் போகிறது கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே இது எல்லாமே லிக்விடிட்டியாகவும் மாறலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே லிக்விடிட்டியாகவும் மாறலாம். ஸோ இந்த இடத்துல நான் செல் போகிறது கிடையாது. ஆனால் ரூல் என்ன சொல்லியிருக்குன்னா இங்கே பிஓஎஸ் பண்ணிடுச்சு, இங்கே சோச் பண்ணிடுச்சு, பிரேக்கர் பிளாக்ல எடுத்திருக்கு. ஸோ ஒரு சப்ளை இருக்குது, அதுக்கு இன்டிஸ்மெண்ட்டும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ டபுள் டாப் இருக்குது. ஸோ இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு செல் அடிக்கிறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் நான் இங்கே செல் போகிறது கிடையாது, செல் போக மாட்டேன். இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு ஏஷியனை தாண்டி ஒரு லண்டன்லேயோ நியூயார்க்லேயோ இந்த சப்ளைக்கு வருது அப்படின்னா நான் கண்டிப்பாக என்ட்ரி போவேன், செல் என்ட்ரி போவேன். ஓகேங்களா. ஸோ நைட் டைமில் இங்கே ட்ரிகர் ஆகுதுன்னா நான் என்ட்ரி போக மாட்டேன். ஏஷியன் டைமிங்கிலும் என்ட்ரி போக மாட்டேன். லண்டன் அண்ட் நியூயார்க்கில் நான் என்ட்ரி போவேன். லண்டன் அண்ட் நியூயார்க்கு வரவரையிலும் இந்த சப்ளை மிட்டிகேஷன் ஆகாமல் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல என்ட்ரி ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா. சரி, ஓகே. யூரோஸ்டில் 2 என்ட்ரி. இதோட சினாரியோ க்ரைட்டீரியா சொல்லிட்டேன், என்ன டைமிங்கில் என்டர் ஆகணும், என்ன கண்டிஷன் சொல்லிவிட்டு. ஸோ சப்ளை மேலே இருக்கிற சப்ளை ஹைலி வேலிடு. ஓகேங்களா. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. பிரேக்கர் பிளாக்கில் QML மேலே இருக்குது. அப்போது QML மேலே இருக்குது. ஓகேங்களா. சப்ளை கீழே இருக்குது. அப்போது இது வந்து 50% தான் சான்ஸ். 50% தான் இந்த சப்ளை ஒர்க் ஆகும். மேலே இப்படி போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எனக்கு லண்டன் அண்ட் நியூயார்க்கில் இந்த என்ட்ரி, இந்த சப்ளைக்கு மார்க்கெட்டு வருது, லண்டன் அண்ட் நியூயார்க்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, லண்டன் அண்ட் நியூயார்க் டைமிங்கில் இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வருதுனாலும் நான் ஒரு மினிமமான ரிஸ்க்கை தான் எடுக்க போகிறேன் இந்த சப்ளையில். ஓகேங்களா. ஓகே, சரி. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.